ராமரை புரியுதுங்க, ராமர் இதான்னு புரியுதுங்க. கிருஷ்ணன் யாருன்னு புரியலையே. உங்களுக்கு ஏமா கிருஷ்ணன் பிடிக்கும்னு? அவன் யாருங்கிறத யாராலையும் புரிஞ்சிக்கவே முடியாது. அதனால தான் கிருஷ்ணன் எனக்கு பிடிக்கும். அந்த ஹஸ்து மேல ஏறி உட்கார்றாருல, உட்கார்ந்த அடுத்த வினாடி அது துள்ள ஆரம்பிக்கிற வினாடியும் ராதையை தூக்கி அப்படியே பின்னால உட்கார்ந்த வினாடியும் ஒன்னா இருந்தது. எம்ஜிஆர் படம் பார்க்குற மாதிரியே இருந்தது. சோகமாக இருக்கின்ற கிருஷ்ணனை நீங்க பார்க்கவே முடியாது. ஏன் தெரியுமா? உங்கள் கண்ணில் அவன் படவே மாட்டான். அவன் நமக்கு கொடுக்கிற பாடம் என்ன தெரியுமா? நீ இந்த சோக மூஞ்சியை எடுத்துக்கிட்டு இன்னொருத்தவங்க முன்னால போவாத. அப்போ கர்ணன் யாரு? கர்ணன் தான் மனசாட்சி. எல்லா அட்டூழிய அயோக்கியத்தனத்தையும் பண்ணிட்டு நான் ஏன் இப்படி பண்ணேன்னு தெரியுமான்னு சொல்லிட்டு அது நமக்கு சாதகமா மற்றவங்க கிட்ட அது பேர் வாங்குறதுக்கு துடிக்கும். எனக்கு தெரிஞ்சு இந்த வார்த்தையை சொல்றேன், எத்தனை பேர் அதை புரிஞ்சுக்கிறீங்கன்னு தெரியல. இன்னைக்கு எல்லாம் இந்த மொபைல்ல பார்க்குற பழக்கம் வந்துருச்சு. எதுவுமே புக்கு படிக்கிறது இல்லை. புத்தகத்தை அமைதியாக வாசிக்கின்ற அந்த தன்மை இல்லாமல் போகிறது. ஒரு வெளிநாட்டு அறிஞன் எழுதுகிறான், புத்தக வாசிப்பு பத்தி எழுதுறாங்க. நான் மிரண்டு போனேங்க அந்த ஸ்டேட்மெண்ட் பார்த்து. உலகத்தில் ஆகப்பெரிய கேளிக்கை அமைதியாக நடந்து கொண்டிருக்கிறது. அதற்கு பெயர் புத்தக வாசிப்பு. ஆகப்பெரிய கேளிக்கைங்க அது. நமக்குள் 1000 திரைக்கதைகளும் 1000 காட்சிகளும் பிரம்மாண்டங்களும். பாகுபலியை பார்த்து ஆன்னு உட்காருறீங்க, கம்பராமாயனுடைய யுத்த காண்டத்துக்குள்ள போய் பாருங்க. எனக்கு கேட்டா யுத்த காண்டத்தை படிக்காம மதன் கார்கி அதை எழுதியிருக்க வாய்ப்பே கிடையாது. யோசித்து பார்த்தால் புத்தக வாசிப்பிற்குள் நுழைந்து சென்று இந்த கிருஷ்ணலீலாவை புரிந்து கொள்வது. ஒரு 10 நாட்களாக நான் இந்த புத்தகத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். என்னுடைய அம்மா சாதாரணமாக நான் எங்கே பேச போனாலும் அவ்வளவு சீக்கிரமாக வந்துவிட மாட்டார். அவர் இங்கே வந்ததற்கு காரணம் என் பேச்சு கேட்பதற்காக அல்ல. அவருக்கு கிருஷ்ணன் என்றால் பிடிக்கும். அதனால் தான் வந்திருக்கிறார். என்னுடைய அம்மா எனக்கு இவங்க அம்மாவா இருந்ததுனால தான் எனக்கு ராமானந்த் சாகரனுடைய ராமாயணம் முழுக்க பார்க்க வாய்ப்பு கிடைச்சது. அந்த ஆர்பி சௌத்ரின்னு நினைக்கிறேன், சோப்ரா, அவருடைய மகாபாரதம் முழுக்க பார்க்கக்கூடிய வாய்ப்பு. நீங்கள் என்ன இல்லை இந்த இடத்துல அம்மாவை நிற்க வச்சு பேசுனீங்கன்னா சாந்தனுலேருந்து ஆரம்பித்து மகாபாரதத்தை சொல்லி முடிச்சிருவாங்க. அவங்க ரொம்ப ஆர்வம் அம்மாவுக்கு. கிருஷ்ணன் என்றால் மிக மிக பிடிக்கும். யார் இந்த கிருஷ்ணன்? கிருஷ்ணனை எப்படி நீங்கள் புரிந்து கொள்வது? உண்மையிலேங்க ராமரை புரியுதுங்க, ராமர் இதான்னு புரியுதுங்க. கிருஷ்ணன் யாருன்னு புரியலையே. எங்கள் அம்மாட்ட நான் கேட்டேன், உங்களுக்கு ஏமா கிருஷ்ணன் பிடிக்கும்னு? அவன் யாருங்கிறத யாராலையும் புரிஞ்சிக்கவே முடியாது. அதனால தான் கிருஷ்ணன் எனக்கு பிடிக்கும். சத்தியமாங்க, எங்கள் அம்மா தந்த பதில். எனக்கு ரொம்ப பிடிச்சது என்ன தெரியுமா? இந்த புத்தகத்தில் கிருஷ்ணன் செய்த லீலைகளில் மிக முக்கியமான லீலை என்ன தெரியுமா? He was a protector and he was a lovable protector for women. பெண்களுக்கு அவன் மிக மிக அற்புதமான பாதுகாப்பான ஒரு சூழ்நிலையை பெண்களுக்கு அவன் தந்து கொண்டே இருந்தான் என்று பேசுகிறது இந்த நூல். அப்புறமா ஒரு வார்த்தை சொல்றார், நீங்கள் கிருஷ்ணனை புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் ஒரு ஆணாக கிருஷ்ணனை புரிந்து கொள்ளவே முடியாது. நீங்கள் உங்களை ஒரு பெண்ணாக நினைத்தால் மட்டும்தான் கிருஷ்ணன் மீது உங்களுக்கு காதல் வரும். இதுதான் நாயகர் பாவம். முன்னம் அவனது நாமம் கேட்டால், மூர்த்தி அவன் இருக்கும் வண்ணம் கேட்டால், பின்னை அவனது ஆரூர் கேட்டால், பெயர்த்தும் அவனுக்கே பிச்சியானால், அம்மையப்பன் அத்தனையும் மறந்தாள் அகன்றாள், அகலிடத்தார் ஆச்சாரம் தன்னை துறந்தாள், தன் நாமம் கெட்டாள் தலைப்பட்டாள் நங்கை தலைவன் தாளே. அப்பர் தன்னை நாயகியாகவும் இறைவனை நாயகனாகவும் எப்பொழுது நீங்கள் நினைக்கிறீர்களோ அப்பொழுதுதான் ஜீவாத்மா போய் பரமாத்மாவோடு சேரும். இதுதான் கிருஷ்ணலீலா. மீரா வருகிறாள், மீராவிடம் சொல்லுகிறார்கள், நீ கோயிலுக்குள் போகக்கூடாது. ஏன் போகக்கூடாது? ஏன் போகக்கூடாது என்றால் நீ பெண். மீரா சொன்ன ஒரே ஸ்டேட்மெண்ட், கிருஷ்ணன் ஒருவன் தானே புருஷோத்தமன், அவன் ஒருத்தன் தான் என் புருஷன், அவன்தான் பரமாத்மா. நாம் எல்லோரும் கோபியர்கள் தானே, நாங்கள் எல்லோரும் பெண்கள் தானே.
கோபியர்கள் என்றாலே பரமாத்மாவின் கூட்டம் தானே. இந்த பரமாத்மாவின் கூட்டங்களை ஒட்டுமொத்தமாக அந்த அன்பின் வடிவில் நாம் நம்மை இணைத்துக் கொள்ளுகின்ற பொழுது பரமாத்மாவோடு போய் சேர்ந்து விடுகிறோம் என்பதுதானே கிருஷ்ண தத்துவம். புனர்தத்தன் என்பவன் தன்னுடைய குருநாதரின் மகன். அவன் இளவரசனாக இருக்கிறான் அந்த நாகக்கன்னிகைகள் மத்தியில். அதில் அந்த நாகக்கன்னிகளுடைய எபிசோட கண்டிப்பாங்க நீங்க படிச்சு பாருங்களேன். அவங்க சொல்றாங்க, நாகக்கன்னிகள் எப்படி இன்னொருவரை வசியம் செய்கிறார்கள் என்று வசியம் செய்யப்பட்டவர்களுக்கு புரியவே புரியாது என்று எழுதப்படுகிறது. நீங்க அதை எதுக்கு வேணாலும் அப்ளை பண்ணிக்கலாம். ஏதோ ஒரு நிலையிலே நம்முடைய மனதை அந்த இடத்தில் ஒப்படைத்து இருக்கிறோம். நாம் அதிலிருந்து ரிலீஸ் பண்ணி அந்த புனர்தத்தனை கூட்டிட்டு வராருங்க. உண்மையாவே சொல்ற, ரொம்ப விறுவிறுப்பான படத்தினுடைய கடைசி கிளைமேக்ஸ் காட்சிகள் பார்க்குற மாதிரியே இருந்தது. அது புத்தகம் என்னாலும் கீழே வைக்க முடியல. கடைசியா சண்டை போட்டுக்கிட்டு அப்படியே வந்து படகுத்துறைக்கு வந்துருவாங்க. படகுத்துறையில வந்து எடுத்து அந்த இளவரசன் புனர்தத்தனை அவர் வந்து அந்த படகுல தள்ளிடுவார். தானும் போய் அதில் ஏறிடுவார். அப்படி ஏறும் பொழுது உண்மையாகவே இவரை காதலித்த ஒரு பெண், ஆசிரா அவ பேர். இங்கதாங்க நான் நின்ன, இதாங்க கிருஷ்ணன். ஆசிரா ஓடி வரா, அவ நாகக்கண்ணி ஓடி வரா. ஓடி வந்து அப்படியே கிருஷ்ணனோடு தன்னை அப்படியே மர்ச் பண்ணிக்கிட்டு கட்டி பிடிச்சிட்டா. கிருஷ்ணன் என்ன தெரியுமா பண்ணா? நாகக்கன்னிகளை நம்ப முடியாது, நாகக்கன்னிகளை அழைத்து கொண்டு போக முடியாது, அவர்களிடமிருந்து விடுபடுவதுதான் மனித குலத்திற்கான ஒரே தீர்வு என்று சொல்லித்தான் புனர்தத்தனை கூட்டிட்டு வரார். ஆனா ஒரு நாகக்கன்னிகை கிட்ட வந்துட்டா, அவள் உடலோடு ஒட்டிக்கிட்டா. அந்த உடலோடு அவளை ஸ்பரிசம் செய்தவுடன் அவள் உள்ளத்தில் இருந்த தூய அன்பை புரிந்து கொண்ட கிருஷ்ணன் அப்படி அலேக்கா தூக்கி ஆசிராவையும் தூக்கி படகுல போட்டார். படகு போகுது. ராணி வந்து கத்ரா, ஆசிரா படகிலிருந்து கீழே கடலிலே குதி, கரை வந்து சேர். அவ ஆணையிட்ட உடனே ஆசிரா என்ன ஆனான்னு தெரியாது, எல்லாத்தையும் மறக்கிறா, நேரா தண்ணியில குதிச்சிட்டா. உடனே கூட இருக்கிறவங்க சொல்றாங்க, அவள் போனால் அவள் பிழைக்க மாட்டாள், அவளை பிடிச்சுக்கோங்கன்னு தடுக்கிறார் கிருஷ்ணன். அவளை தடுக்காதே. இந்த இடத்துல அவளை தடுக்காதன்னு சொன்ன அந்த கிருஷ்ணன் இருக்கான்ல, அதுதாங்க கிருஷ்ணலீலையின் மாயம். வருகின்ற பொழுது அழைத்துக் கொள்வதும் போகின்ற பொழுது விட்டு நின்று கொண்டிருப்பதுமான உண்மையான விட்டு விடுதலையாவதும் வருகின்ற சரணாகதி என்று வந்தால் யார் வந்தாலும் எடுத்து அணைத்துக் கொள்வதற்குமான ரகசியம்தான் கிருஷ்ணன். அது ஒரு வார்த்தை சொன்னாங்க, கவிதா தான் சொன்னாங்க. அந்த ஹஸ்த அப்படிங்கிற ஒரு காளைக்கு முன்னால ராதை வந்து நின்ன உடனே பின்னால என்ன தெரியும் பண்ணா, நீ நில்லுன்னு சொல்லிட்டு விடலைங்க ராதையாவா. எத்தனை ஆம்பளைங்களுக்குங்க இது புரியும்? என்ன தெரியுமா சொல்றான்? ராதே, எனக்கு பின்னால வந்து நில், கால்களைத்தான் பார்க்கும், நீ என்ன பண்ணு, என் காலுக்கு பின்னால உன் காலை நிறுத்து, என் கால் வேறு உன் கால் வேறு என்று நீ வெளியில் தெரிய முடியாதபடிக்கு எனக்குள்ளாக அந்த கால்களை சேர்த்து கொண்டு நில்லுன்னு சொல்லி ஆணையிடுறார். அந்த பொண்ணு அப்படியே நிக்குது. நின்னுடன் என்ன தெரியுமா பண்ணாரு? நேரா அந்த ஹஸ்து மேல ஏறி உட்கார்றாருல, அது துள்ளுதுங்க. உட்கார்ந்த அடுத்த வினாடி, அது துள்ள ஆரம்பிக்கிற வினாடியும் ராதையை தூக்கி அப்படியே பின்னால உட்கார்ந்த வினாடியும் ஒன்னா இருந்தது. எம்ஜிஆர் படம் பார்க்குற மாதிரியே இருந்தது எனக்கு. அது குதிச்சு ஓடுது. இவங்க வந்து சொன்னாங்கல்ல, நீங்க படிச்சு பாருங்க, அதோட இவன் புல்லாங்குழல் வாசிச்சு இனிப்பு கலந்த வைக்கோல் கொடுத்து ஃப்ரெண்ட்ஷிப் பிடிச்சிக்கிட்டான். ஆனா முதுகுல அப்பதான் முதல்ல ஏறி உட்காரான். கூட இன்னொரு வெயிட் இருக்குது பின்னால. ஹஸ்துக்கு தெரியல, ஹஸ்து பாட்டுக்கு தூக்கி அடிக்குது. எங்க தெரியுமா கிருஷ்ணன் ஜெயித்தான்? அந்த காளையை கிட்ட போய் மேல உட்கார்ந்தான்ல, அது வரைக்கும் தான் அந்த பயிற்சி. மேல உட்கார்ந்து ஆட்சி செய்தான்ல, அது அவன் பேராண்மையினுடைய வெளிப்பாடு. அது பயிற்சி பெற்றதனால் வரவில்லை, ஒரு பேராண்மையின் வெளிப்பாட்டிலே அவன் பின்னால உட்காந்து சுத்தி 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 போய் அது களைச்சி போனதுக்கு அப்புறமா உட்காந்து புல்லு மேயுதுங்க. அப்புறமா தான் கீழே 2 பேரா இறங்கி அங்க உட்காந்துட்டு இருக்கிறாங்க. அப்படி ஒரு காட்சி மகாபாரதத்தில் ஒரு காட்சி இருக்கு. அந்த காட்சியை நான் சொல்லுகிறேன். அது எப்படி புரிஞ்சுக்கிட்டா இவன் மீது நமக்கு மாறாத ஒரு ஈடுபாடு வரும், கிருஷ்ணன் மீது.
கிருஷ்ணன் அமர்ந்திருக்கிறான். முன்னால் பீஷ்மாச்சாரியார் வரார். பீஷ்மாச்சாரியார் கத்துறார் கடந்து. என்ன அவர் சொல்றாருன்னா, நீ ஆயுதம் எடு, இதுதான் கோரிக்கை, பீஷ்மருடைய கோரிக்கை. நீங்க மகாபாரதத்தை படிச்சு பாரு. பீஷ்மனுடைய கோரிக்கை, நீ ஆயுதம் எடு, நீ தான் வந்துட்டல்ல, நீ ஆயுதம் எடு. ஆயுதம் எடுக்க மாட்டேன் என்று சங்கல்பம் செய்திருக்கிறான் கிருஷ்ணன். ஆனால் பீஷ்மர் கூப்பிடுறார், வா ஆயுதம் எடு. ஆயுதம் எடுக்காம அங்க உட்கார்ந்து தேரோட்டியா இருக்கிறதுக்கு நீ யாரு? நீ வா ஆயுதம் எடு. நான் உன்னை எதிர்க்கிறேன், எனக்கு அர்ஜுனன் தேவையில்லை, எனக்கு கிருஷ்ணனோடு போராட வேண்டும், நீ வா நீ வா. கத்ரான் பீஷ்மன். பீஷ்மாச்சாரியார் கத்திக்கிட்டே இருக்கும்போது கடைசியா ஒரு வார்த்தை சொல்றான், கிருஷ்ணா, இப்பொழுது நீ ஆயுதத்தை தூக்கவில்லை என்றால், என்னோடு நீ போர் புரிய வரவில்லை என்றால், நான் இன்றைக்கு மாலைக்குள் நான் இச்சா மரணதாரி, நான் மரணத்தை தழுவுவேன். சொன்ன உடனே கிருஷ்ணனுக்கு எங்கதான் வந்துச்சு கோபம் தெரியல, கீழே இறங்கி மூணாறு பாருங்க சக்கராயுதம் வந்துருச்சு. சக்கராயுதத்தை எடுத்துக்கிட்டு பீஷ்மன் அடிக்கிறதுக்காக ஓடுறான். எல்லாரும் பிடிச்சிட்டாங்க கிருஷ்ணனை. சூரியன் அஸ்தமனம் ஆயிடுச்சு, போர் முடிஞ்சிச்சு, பீஷ்மன் கொல்லப்படலை. டென்ட்ல உட்காந்துருக்கான் கிருஷ்ணன். அர்ஜுனன் வரான். கிருஷ்ணா, எனக்கு ஒரு டவுட்டு. என்ன டவுட்? எதுக்கு இந்த ட்ராமா போட்ட? என்ன ட்ராமா? ட்ராமாலாம் போடலையே. ஏதோ அவர் கூப்பிடுவாராம், நீ கீழே இறங்கி ஓடுவியான், அப்போ அஸ்தமனம் ஆகுமா? என்னது இது? இது ஏன் உனக்கு ட்ராமான்னு தெரியுது? கிருஷ்ணன், நீ கையில் வச்சிருக்கிறது சக்கராயுதம், நீ இறங்கி ஓடிலாம் போய் குத்த வேண்டியதில்லை, இருக்கிற இடத்துல தான் விட்டுருக்கலாம். நீ அவனை கொண்டு இருக்கும்ல, நீ என்னத்துக்கு கீழே இறங்கி ஓடுன? உன்னை பிடிச்சிக்குவாங்கன்னு சொல்லி தானே. உனக்கு பீஷ்மனை கொல்லணுங்கிற ஒரு ஐடியாவும் இல்லை, அப்படி தானே? ஏன் கிருஷ்ணா இந்த தவறை செய்தாய்? உன் வாழ்க்கையில் நீ செய்த சத்தியத்தை நீ மீறிவிட்டாய் என்கின்ற பழிச்சொல்லுக்கு நீ ஆளாகி விட்டாயே. சொன்ன உடனே சிரிச்சுக்கிட்டு சொன்னா, நான் கிருஷ்ண, ஆம் அர்ஜுனா, நான் சத்தியத்தை மீறி நான் அவமானப்பட்டிருக்கிறேன், நான் தோற்றிருக்கிறேன் என் சத்தியத்தில். உனக்கு தெரியுமா பீஷ்மன் யார் என்று? நான் யாரு நீ சொல், நான் யார்? நீ பகவான், அவன் பாகவதன். அதுக்கு அவனை எதிர்த்து நான் வரவில்லை என்றால் அவன் இறந்து போயிருப்பான். அதற்கு பகவான் தோற்கலாம், பாகவதன் தோற்கலாமா? ஒருபோதும் கிருஷ்ணன் பாகவதர்களை தோற்கடிப்பதே இல்லை. தான் தோற்று போக தயாராக இருக்கிறான், தான் தோற்கிறான். அவங்க சொன்னாங்க, அவனுக்கு வாட்டம் இல்லையா, அவனுக்கு சோகம் இல்லையா? ஆனால் அவனுக்கு சோகம் இருந்தது. அவன் நமக்கு கொடுக்கிற பாடம் என்ன தெரியுமா? நீ இந்த சோக மூஞ்சியை எடுத்துக்கிட்டு இன்னொருத்தவங்க முன்னால போவாத. சோகமாக இருக்கின்ற கிருஷ்ணனை நீங்க பார்க்கவே முடியாது. ஏன் தெரியுமா? உங்கள் கண்ணில் அவன் படவே மாட்டான். இதுதானே கிருஷ்ண லீலை. இன்னொரு விஷயம் கிருஷ்ணன் சொல்றது, எப்பவுமே ட்ரெஸ் வெல், ஒழுங்கா ட்ரெஸ் பண்ணு. முன்னால் இருக்கின்றவர்கள் உன்னை பார்த்து பிளசன்ட் ஆகணும். நல்லா எப்படி? அதனால் தான் எப்பொழுதும் அவன் அலங்காரமாகவே இருந்தான், எப்பொழுதுமே அவன் அழகனாகவே இருந்தான். அவர் சொல்றார், கடவுள் என்பது ஆணோ பெண்ணோ அல்ல, அது ஒரு தன்மை என்று சொல்லக்கூடிய புரிதல் நமக்கு வருகின்ற பொழுது கிருஷ்ணன் நமக்கு புரிந்து போவான். அவன் ஒரு தன்மையில் இருப்பவன். அந்த தன்மையை நாம் எப்படி புரிந்து கொள்ள? அவன் குழந்தையா? ஆமா குழந்தைதான். அவன் இளைஞனா? ஆமா இளைஞன் தான். அவன் வசீகரிப்பவனா? காதலனா? ஆமாம் அவன் காதலன் தான். எல்லோரையும் இம்சிப்பவனா? ஆமாம் இம்சிப்பவன். அவன் ராஜனா? ஆம் ராஜன். அவன் யோகியா? ஆம் யோகி. அவன் ஞானியா? ஆம் ஞானி. அவன் கிங் மேக்கரா? அவன் கிங் மேக்கர். அவன் கிங்னா? அவன் கிங். அவன் வீரனா? அவன் வீரன். அவன் விளையாட்டு பிள்ளையா? விளையாட்டு பிள்ளை. அவன் திருடனா? அவன் திருடன். மற்றவர்கள் மனதை திருடன். அவன் ஒரு வசீகரமான ஒரு பொருள். அந்த தன்மை, வசீகரமான ஒரு தன்மையை நாம் எப்படி புரிந்து கொண்டிருக்கிறோம்? நான் இப்படி சொல்லி நான் முடிக்கிறேன். தருண் ஒரு இளைஞன், அவன் நேரா வந்து குருஷேத்திரருக்கு போறான். எப்படி இதை புரிந்து கொள்வது? மகாபாரதத்தை, கிருஷ்ணனை எப்படி புரிந்து கொள்வது? யார் இந்த கிருஷ்ணன்? ஏன் அவன் லீலைகள் செய்கிறான்? எனக்கும் அவனுக்கும் என்ன தொடர்பு? தருண் ஒருத்தன் போய் நின்றுட்டு அந்த குருஷேத்திர மண்ணை அப்படியே தடவி பார்த்தானா, இங்கே தானே குருஷேத்திரம் நடந்தது, இங்கே தானே பஞ்சபாண்டவர்கள் எல்லாம் போரிட்டார்கள், இங்கே தானே
கௌரவர்கள் எல்லாம் செத்து போனார். ஒரு சாது அந்த இடத்துக்கு வந்து நின்று சொன்னாராம், ஏய் என்ன மண்ணை தடவிட்டு உட்காந்துருக்க போ, இல்லை இது ரண்பூமி இல்லையா, இங்கே தானே குருஷ, மகாபாரதம்லாம் ஒன்றும் நடக்கல போ. ஏங்க நடந்த ஒரு விஷயம் நாங்கள் புக்கிலெல்லாம் படிக்கிறோம், நடந்துச்சின்னு சொல்கிறாங்க. அது 3500 வருஷத்துக்கு முன்னாலெல்லாம் நடந்திருக்குன்றது எங்களுக்கு பெரியவங்க சொல்லியிருக்காங்க. இருக்கிறத இல்லைன்னு சொல்கிறதுக்கு நீ யாருன்னு தருண் சண்டை போடுறான் சாதுகிட்ட. சாது உட்கார வைத்து சொன்னார், என்ன நினைக்கிறாய், பஞ்சபாண்டவர்கள், கௌரவர்கள், இவங்கெல்லாம் யாருன்னு நினைக்கிற, யாரு, நீ மகாபாரதத்தை புரிந்து கொள்ள வேண்டும் என்றால், சாது சொன்னது, மகாபாரதத்தை புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் பஞ்ச பாண்டவர்கள் என்பது உன் ஐம்புலன்கள். சரி, 100 கௌரவர்கள் என்பவர்கள் 100 இச்சைகள். உன் ஐம்புலன்களை கொண்டு அந்த 100 இச்சைகளை வெல்வதுதான் மகாபாரதம். சொன்னாரா? இது நம்மள மாதிரி ஒரு ஆளு தருண் டவுட்டு கேட்டான். அப்போ கர்ணன் யாரு? கர்ணன் தான் உன் மனசாட்சி. ஏன் அதை மனசாட்சின்னு சொல்கிற? எல்லா அட்டூழிய அயோக்கியத்தனத்தையும் பண்ணிட்டு நான் ஏன் இப்படி பண்ணேன்னு தெரியுமான்னு சொல்லிட்டு அது வந்து நமக்கு சாதகமாக மற்றவங்கிட்ட அது பேர் வாங்குறதுக்கு துடிக்கும். நான் ஏன் பொண்டாட்டி அடிக்கிறேன்னு தெரியுமா, நான் ஏன் திருடுறேன்னு தெரியுமா, முதல்ல உங்களுக்கு தெரியுமா? எல்லா தப்பம் பண்ணிட்டு நியாயம் சொல்வியா? அதான் கர்ணன். அப்போ பீஷ்மாச்சாரியார், கிருபாச்சாரியார், இன்னொருத்தர் இருக்கிறாரு துரோணாச்சாரியார், இவங்கெல்லாம் ஏன் கௌரவர் பக்கமாக நின்னாங்க? அவங்களாம் ஞானிகள் தானே, குருமார்கள் தானே, அவங்களாம் எங்கே போய் நின்னாங்க? எல்லாரையும் கூர்ந்து பாரு, எல்லாத்துக்கும் வயசாகிருக்கும். வயசாயிடுச்சுங்கிறதுனாலேயே அவங்க அறம் பக்கம் நிற்பாங்கன்னு நீ எதிர்பார்க்க கூடாதுங்கிறதுனால தான் அந்த வயசானவங்களெல்லாம் இச்சை பக்கமாக போய் போட்டேன். அடுத்தது தான் ரொம்ப சூப்பர். அப்போ நான் எப்படி, இப்போ கிருஷ்ணன் யார்? கிருஷ்ணன் தான் கடவுள். எப்படி இதை நான் இணைக்கிறது? ஐம்பூதங்களோடு கூடிய இந்த உடலை 100 இச்சைகளோடு அழிந்து போகாமல் காப்பாற்ற வேண்டும் என்றால் இந்த உடல் என்கின்ற தேரை செலுத்துவதற்கு கிருஷ்ணன் என்கின்ற சாரதியை கொண்டு வந்து உட்கார வைத்தால் நீ அந்த 100 இச்சைகளையும் வெல்லலாம் என்பதுதான் மகாபாரதம் என்றார். நம்முடைய உடல் என்கின்ற, நம்முடைய உள்ளம் என்கின்ற இதை செலுத்துவதற்கான ஒரு அற்புதமான கருவிதான், தத்துவம்தான் கிருஷ்ணன். அவன் லீலைகளை படிப்பதற்கு சத்குருவின் வாயிலாக நமக்கு ஒரு வாய்ப்பு கிடைத்திருக்கிறது என்றால் அதை நாம் பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்ற பரிந்துரையோடு உடனடியாக புத்தகத்தை வாங்கி கொண்டு செல்லுங்கள் என்று சொல்லி வாய்ப்பளித்த அத்துணை பேருக்கும் நன்றி செலுத்துகிறேன்.